Hi, welcome to my channel. வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 53வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 84 கிலோ 550 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மதியம் எனக்கு லஞ்சுக்காக நான் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாழைத்தண்டில் கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் வெயிட் லாஸ் பண்ணலைனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வாரத்துக்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நீங்கள் கூட்டாகவோ பொரியலாகவோ தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியே கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மாதிரி தவிர மட்டும் எப்பவுமே செய்யாதீங்க. வாழைத்தண்டு ஜூஸ் நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் எலும்பில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டிட்டு இருக்கக்கூடிய சதைகளை தனியாக பிரிச்சுட்டு சதை மட்டும் தனியாக ஆடுற மாதிரி ஆகிடும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்காதுங்க. பொரியலாகவோ கூட்டாகவோ தாராளமாக வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ்க்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு என்ன அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 டம்ளர் தண்ணி குடித்தேன். நான் நேற்று நைட்டே வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அந்த பாதாம் பருப்பு தோல் நீக்கிட்டு பேரிச்சம்பழத்தோடு நல்லா அரைச்சி தண்ணி கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். மதியம் போய் முதல்ல அந்த பாதாம் ட்ரிங்க்கை வந்து குடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால. அது குடித்த உடனே எனக்கு நல்லாவே வயிறு ஃபில்லான மாதிரி இருந்துச்சு. பாதாம் ட்ரிங்க் அப்படின்னு உடனே கூட சுகர் கலக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் பாதாம் பருப்போட பேரிச்சம்பழம் தான் கலந்துருக்கேன். இது வந்து ஒருத்தருக்காக செய்கிறதா இருந்தால் எனக்கு வந்து அதோட நம்பர்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சேர்ந்து பண்ணுறதுனால 100 பாதாம் பருப்பு 100 கிராம் பாதாம் பருப்புக்கு அதே மாதிரி நான் 100 கிராம் வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். இதை முன்னாலே நல்லா ஊற வச்சுட்டு இதை அரைச்சி நல்லா தேவையான அளவு தண்ணி கலந்து திக்காக தான் இருக்கும். தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் மார்னிங் எதுவுமே எந்த ட்ரிங்க்கு குடிக்கிறதில்ல தண்ணிக்கு தவிர்த்து. அதனால் நான் மதியம் போயிட்டு பாதாம் ட்ரிங்க் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும்பொழுது வாழைத்தண்டு கூட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் வாழைத்தண்டு கூட்டு தான் நல்லா ஒரு 400-450 கிராம் இருக்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய கிண்ணத்தில் வச்சுட்டு அதை தான் இன்றைக்கி சாப்பிட்டேன். வாழைத்தண்டு கூட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த டயட்டுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் வந்து வாழைத்தண்டு கூட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் பசிச்சாலும் நான் தண்ணி தான் குடிப்பேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் ஜீரக தண்ணி தான் குடிக்க போகிறேன். முக்கியமான விஷயம், இப்போ தான் நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு 50 நாள் கிட்ட வந்து நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாகவே என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நார்மலாக காலையில் எழுந்து ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிங்க. ட்ரிங்க் அப்படின்றது ஒரு க்ரீன் டீயாவோ இல்லைன்னா ஒரு செம்பருத்தி பூ சங்குப்பூ டீயாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மதியம் வந்து சிறுதானிய வகைகளில் ஏதாவது பொருட்கள் செஞ்சு சாப்பிடலாம். அதாவது சிறுதானிய அவல் விற்குது, அதை வாங்கி நீங்கள் உப்புமா செய்யலாம். இல்லைன்னா சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷுன்னு ரொம்ப நாக்கு ருசியாக இல்லாமல் சைட் டிஷ்க்கு ஏதாவது பொரியல் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் பசிச்சதுன்னா திராட்சை எடுத்துக்கலாம். நைட்டு வந்து நான் எப்பவும் சொன்ன மாதிரி ஜீரகம், ஹோமம், பட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட்டுட்டேன் சோம்பு, இது 4த்தையும் நல்லா சூடான தண்ணியில் காய்ச்சி வடிகட்டி குடிக்கலாம். இது மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் முக்கியமான விஷயம், இந்த பானகம் சொன்ன பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சிலர் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். இந்த வெயில் டைமுக்கு நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து மோர் குடிக்கலாம். ஒரு சிலருக்கு நான் வெறும் மோர் குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் தயிர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன 1 இன்ச் இருக்கிற அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா 2 பத்தை இருக்கிற மாதிரி மாங்காய், இதை நல்லா மிக்ஸில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை உப்பு இல்லாமல் நீங்கள் வந்து இந்து உப்பு நீங்கள் சேர்த்து நல்லா தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாரில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஜெக்கில் வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குது தாகம் எடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் தாராளமாக நீங்கள் மோர் குடிக்கலாம். மோர் வந்து உடம்பு இளைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? நம்ம பாலாக சாப்பிட்றத விட பால் பன்னீர் அப்படியே இது பண்ணுறதை விட நீங்கள் மோராக இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து பசிக்கும் போதுலாம் தாராளமாக ஒரு டம்ளர் மோர் குடிக்கலாம். அதுவும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக வாசனையாகவே இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் வெறும் மோரில் உப்பு போட்டு குடிக்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. இப்போது இது மாதிரி மாங்காய் நல்ல புளிப்பாக இருக்கும், கொத்தமல்லி நல்லா வாசனையாக இருக்கும், இஞ்சி லைட்டாக காரமாக இருக்கும். வேணும்னா ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் மசாலா மோர் அப்படின்வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு டயட் இருக்கும்பொழுது இவ்வளோ நாள் நல்ல உணவு சாப்பிட்டுட்டு வந்தவங்க ஒரு உணவு பழக்கங்களை நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு பக்கம் பசிக்கிற மாதிரி இருக்கும், வேணாண்டா விட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக லேடிஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும். ஏன்னா நானும் இது மாதிரி நிறைய வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாதிலே விட்டு தான் இன்றைக்கி தான் ஓரளவு கொஞ்சம் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவியும் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மோர் எடுத்துக்கோங்க. மோரை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.